தான் பாக்குறோம். உபயம் கன்னி, 7ஆம் இடம் பாதகம், 7ஆம் அதிபதி குரு, பாதகாதிபதி. அதிகமா இதுல பாதகாதிபதி ஒரு புறம் உபயத்திற்கு வருகிறார், கேந்திராதிபதியத்திலும் வர்றதுனால நிறைய பிரச்சனை வருகிறது. குரு பகவான் நன்மையை செய்யணும். குரு நன்மையை செய்வதற்கு சனியினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பை பெற்றிருப்பது முதன்மையான யோகம். அடுத்ததாக புதனுடைய தொடர்பு, சனி சூரியன் புதன். 3ஆம் பட்சமாக இந்த காம்பினேஷன்ல செவ்வாயுடைய பார்வையை எடுத்துக்கலாம். ஆனா முதன்மை என்பதனால் சனி சூரியன் புதனுடைய தொடர்பு, சனி சூரியன் புதனுடைய தொடர்பில் இருப்பது யோகம். சுக்கிரனுடைய தொடர்பு யோகம் அல்ல. என்னதான் லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்றாலும் சுக்கிர தொடர்பு யோகம் இல்ல. சனியோடு சூரியனோடு புதனோடு குரு தொடர்பில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கிறார். செவ்வாய் யோகம், ஆனா செவ்வாயோட பார்வை இருக்கக்கூடாது, செவ்வாயோட இணைவு இருக்கக்கூடாது, செவ்வாயோட பார்வை மட்டும் நன்மையை செய்து கொடுக்கும். இது உபயத்தில் பிறந்தவருக்கு. கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு, இப்ப கன்னி லக்னக்காரருக்கு இந்த கிரக தொடர்போட இணைஞ்சிருக்கு, பார்வையில இருக்கு, பரிவர்த்தனை இருக்குன்னா பாதகாதிபத்திய கிரகம் பாதகாதிபத்தியத்தை செய்ய போவதில்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மறுபடியும்